முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற வி.கே. சசிகலா தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு சசிகலா மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து இந்த புதிய முடிவை எடுத்துள்ளார். தமிழ்நாடு மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் புதிய களத்தை புதிய கட்சியை ஆரம்பிப்பதாக தெரிவித்த சசிகலா, அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறங்கள் கொண்ட கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்தினார். ஆண்டுகளாக அமைதியாக இருந்தது போல் இனி என்னால் இருக்க முடியாது என்று கூறிய சசிகலா, கட்சியின் பெயர் குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் கூறினார். நான் இந்த மாதிரி 9 வருஷம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்தேன்னா, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த கழக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் செய்கின்ற பெரிய துரோகம் ஆயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கேன். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். தொடர்ந்து பேசிய அவர், பெயர் சொல்லி பேசும் அளவிற்கு இபிஎஸ் நல்லவர் அல்ல என்று சாடினார். அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு பெங்களூரு சிறையில் எனக்கு தினமும் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுத்தார் என்றும் வேதனை தெரிவித்தார். தான் பார்த்து பதவியில் உட்கார வைத்தவர்கள் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஈட்டியால் முதுகில் குத்தினார்கள் என்றும் சசிகலா கூறினார். உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும்? என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்? நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை. நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க.